அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் தெர்மோடைனமிக்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அதனுடைய கண்டினியூஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தெர்மோகப்பிள்ஸ் ஆர் ஜென்ரலி யூஸ்டு ஃபார் மெஷரிங் டெம்பரேச்சர். ஸோ ஜென்ரலாக தெர்மோகப்பிள்ஸ் மெஷர் பண்ணுற டெம்பரேச்சர்ஸ் வேல்யூ சொல்கிறாங்க. ஸோ அப் டு 1500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மெஷர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ தெர்மோகப்பிள்ஸ் மெஷரிங் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டோம்னா அப் டு 1500 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு, which of the following is not a point function of the system? Point function of the system அப்படின்னா ப்ராப்பர்ட்டி. நமக்கு இங்கே இருக்கிறதுல டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஸ்பெசிஃபிக் வால்யூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி. ஸோ எல்லாமே பாயிண்ட் ஃபங்க்ஷன். கேட்குற கொஸ்டின் வந்து நாட் பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஹீட் தான் வந்து நாட் பாயிண்ட் ஃபங்க்ஷன், ஏன்னா ஹீட் வந்து பாத் ஃபங்க்ஷன். அடுத்தது, the enthalpy of an ideal gas is a function of. Enthalpy is also a function of temperature only. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி ப்ரீவியஸ் வீடியோவில் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் ஐடியல் கேஸ் பார்த்தோம். அது வந்து பியூர்லி எ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர்னு பார்த்தோம். அதே மாதிரி என்தால்ஃபியும் ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஒன்லி. ஓகே, அடுத்தது 1 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு நம்ம 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா ப்ளஸ் 273.15 அப்படின்னா வந்து 273.15 கெல்வின் வரும். இப்போ கேட்குறது 1 டிகிரி செல்சியஸ். ஸோ ப்ளஸ் 273.15 போட்டோன்னா 274.15 கெல்வின் தான் கரெக்டு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, ஐடென்டிஃபை ஓப்பன் சிஸ்டம் அண்ட் க்ளோஸ் சிஸ்டம் ஃப்ரம் த ஃபாலோயிங். இங்கே இருக்கிறதுல ஓப்பன் சிஸ்டம் அண்ட் க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பிளட் சர்க்குலேஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் இன் ஹியூமன் பாடி, அடுத்து ஃபியூவல் சிஸ்டம் அண்ட் ரேடியேட்டர் இன் கார்ஸ், ஏர் கம்ப்ரஸர் அண்டு பாய்லர். அவங்க சொன்ன ஆர்டரில் முதல்ல ஓப்பன் சிஸ்டம், அதுக்கடுத்து க்ளோஸ் சிஸ்டம், அப்புறம் லாஸ்ட்டாக செல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அண்டு ப்ளோயர்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் கம்ப்ரஸர், டர்பைன், நாசில் இது எல்லாமே வந்து ஓப்பன் சிஸ்டம் சொல்லலாம். ஸோ ஏர் கம்ப்ரஸர் ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா ஏர் கம்ப்ரஸர் ஓப்பன் சிஸ்டம் அண்டு பாய்லர் வந்து க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா பாய்லருன்றது கூட வந்து நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இருக்கும். இவங்க என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்னா, ஏர் கம்ப்ரஸர் இஸ் அன் ஓப்பன் சிஸ்டம் அண்ட் பாய்லர் கம்ஸ் அண்டர் க்ளோஸ்டு சிஸ்டம். ஓகேங்களா, அதுக்கு என்னென்னா பாய்லர் ஹேவிங் க்ளோஸ்டு சேம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாய்லர் வந்து க்ளோஸ்டு சேம்பர்ன்றதை வச்சு அதை க்ளோஸ் சிஸ்டமாக சொல்கிறாங்க. ஓகே, இங்கே இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட்டு, கம்ப்ரெஷன் எஃபிஷியன்சி இஸ் கம்பேர்டு எகெயின்ஸ்ட். ஸோ கம்ப்ரெஷன் எஃபிஷியன்சி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் தான் வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ட் கம்ப்ரெஷன் பார்த்தோம். அதாவது அந்த கம்ப்ரெஷனில் ஒர்க் அப்சார்பிங் பை த டிவைஸ் வில் பி லெஸர். அதாவது அது நல்ல எஃபிஷியண்ட்டான கம்ப்ரெஷனாக இருக்குன்னு சொன்னோம். ஸோ இங்கே வந்து எந்த ஒரு கம்ப்ரெஷன் பண்ணாலும் அது எதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் எஃபிஷியோட கம்பேர் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, which thermometer is independent of the substance or material used in its construction. இங்கே இருக்கிறதுல வந்து மெட்டீரியல் உள்ள இந்த மெட்டீரியல் டிபெண்ட் பண்ணாத தெர்மோமீட்டர் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ மெர்க்குரி தெர்மோமீட்டர், ஆல்கஹால் தெர்மோமீட்டர், ஏன் ரெசிஸ்டன்ஸ் தெர்மோமீட்டர் இந்த ஆப்ஷன் டியில் இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஆல்கஹாலினுடைய எக்ஸ்பேன்ஷன், மெர்க்குரியினுடைய எக்ஸ்பேன்ஷன், இந்த ரெசிஸ்டன்ஸ் தெர்மோமீட்டரில் ரெசிஸ்டன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர் டிபெண்ட் வேரியபிள் ஒன்று இருக்கும். அதனால் இந்த 3 தெர்மோமீட்டர்லேயும் வந்து மெட்டீரியலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். உள்ளே என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் இருக்கும். அது இண்டிபெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஐடியல் கேஸ் தெர்மோமீட்டர் தான். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்த ஒரு ப்ராப்ளம், த ப்ரெஷர் ஆஃப் ஏர் இன் அன் ஆட்டோமொபைல் டயர் அட் டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ் is 1.75 bar gauge pressure கொடுத்துருக்காங்க. Due to running, the temperature of the air in the tire rises to 87 degree Celsius. So temperature 27 வந்து 87 இருக்குது. What will be the gauge pressure during this running? ஓகேங்களா, இதில் வந்து ப்ரெஷர் வேல்யூ கேட்குறாங்க. ஓகே, அதில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 1.01 bar, வால்யூம் ஆஃப் டயர் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வீடியோலையும் நம்ம ஒரு இதே மாதிரி வால்யூம் ஆஃப் டயர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது
பிஃபோர் ஜேர்னி ஆஃப்டர் ஜேர்னின்னு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அதுலேயும் வால்யூம் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கேயும் வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். ஸோ வால்யூம் கான்ஸ்டன்ட்னு நம்ம சொல்லும்போது உங்களுக்கு வந்து இந்த P1 V1 by T1 ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா V1 V2 கேன்சல் ஆகிடும். ஸோ P1 by T1 is equal to P2 by T2. ரீரைட் பண்ணோம்னா P2 is equal to P1 into T2 divided by T1 வரும். இதில் இங்கே இனிஷியல் ப்ரெஷர் வந்து 1.75 பார், அதாவது கேஜ் ப்ரெஷர். நம்ம எப்போவுமே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்சல்யூட் ப்ரெஷர் தான். ஸோ அதனால் முதல்ல அப்சல்யூட் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறாங்க 1.01 ப்ளஸ் 1.75. ஏன்னா அப்சல்யூட் ப்ரெஷர்ன்றது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர். அதனால் ஸோ ப்ரெஷர் வேல்யூ இருக்குது, அப்புறம் டெம்பரேச்சர் வேல்யூ இன்லே, அதாவது இப்போ T1 இருக்குது அண்ட் T2 இருக்குது. ஆனால் எல்லாமே டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ கெல்வினில் கன்வெர்ட் பண்ணணும். 27 300 ஆகிடும், 87 360 ஆகிடும். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா P2. அவங்க கேட்குறது அந்த ஆஃப்டர் ரன்னிங் வந்து என்ன ப்ரெஷர்னு கேட்குறாங்க. அது வந்து ஆன்சர் 2.302 பார். இதில் அவங்க கேட்குறது கேஜ் ப்ரெஷர். ஆஃப்டர் ரன்னிங் என்ன கேட்குறாங்கன்னா கேஜ் ப்ரெஷர் கேட்குறாங்க. ஸோ அதனால் வர்ற ஆன்சர் வந்து அப்சல்யூட். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மைனஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஆன்சர் 2.302 பார். அடுத்தது ப்ராப்ளம் தான். ஏ நான் ஃப்ளோ ரிவர்சிபிள் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் அக்கார்டிங் டு V is equal to 15 by P மீட்டர் கியூப் where P isn't bar. ஓகே, ப்ரெஷர் வந்து பாரில் கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி த ஒர்க் டன் இஃப் ப்ரெஷர் சேஞ்சஸ் ஃப்ரம் 1 bar to 10 bar. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வேல்யூ வந்து 1 பார்லேருந்து 10 பார், P1 P2 ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து நம்ம இது என்ன, இது நான் ஃப்ளோ ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த ஈக்குவேஷன் வந்து PV is equal to 15. நீங்கள் பிஏ ரீரைட் பண்ணிங்கன்னா வந்து PV is equal to 15 வரும். ஸோ சொல்யூஷனுடைய பார்ப்போம். ஸோ எப்போது தெர்மோடைனமிக்ஸில் வந்து ஒரு ஒர்க் டன் ஃபார்முலா எதுவுமே கிளியராக தெரிலனா நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த இன்டகிரேஷன் ஆஃப் பிடிவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த இன்டகிரேஷன் ஆஃப் பிடிவியில் நம்ம அந்த பின்ற டேர்மை இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூமில் ரீரைட் பண்ணி எழுதணும். என்ன ஈக்குவேஷன் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி. இங்கே கூட ப்ரெஷருக்கு வால்யூமுக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது V is equal to 15 by P அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ P அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 by Vன்னு வரும். அதனால் இன்டகிரேஷன் ஆஃப் பிடிவியில் பிஏ ரீப்ளேஸ் பண்ணிட்டு 15 by V எடுத்துக்கிறோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 15 வெளில போய்டும், 1 by V டிவின்னு வரும். இன்டகிரேஷன் ஆஃப் 1 by Vனாலே ln V. அப்புறம் இனிஷியல் வால்யூம் ஃபைனல் வால்யூம் பார்க்கும்போது அது எப்படி இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் வச்சு அதாவது வால்யூம் ப்ரெஷர் ரிலேஷன் நமக்கு வந்து இங்கே கொஸ்டினில் இனிஷியல் ப்ரெஷரும் ஃபைனல் ப்ரெஷரும் கொடுத்துருக்காங்க 1 bar to 10 bar. அதனால் நம்ம ப்ரெஷர் வேல்யூ வச்சு நம்ம வால்யூம் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ எப்படின்னா இப்போ V1 by V2ஓட ரேஷியோ வந்து 10 by 1 வருது. ஏன்னா P1 by P2 is equal to V2 by V1. ஸோ ஆட்டோமேட்டிக்காக V1 by V2 10 by 1 வரும். இதில் V1 வந்து 10, V2 வந்து 1 எடுத்துக்காங்க. 10 to 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அதாவது வால்யூமோட லிமிட் 10 to 1. ஏன்னா நம்ம இன்டகிரேஷனில் உள்ளே இருக்கிறது வந்து டிவி. ஸோ வால்யூம் தான் நம்ம வந்து இனிஷியல் அண்ட் ஃபைனல் வால்யூம் நம்ம எழுதணும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ln of 1 minus ln 10 வரும். இதில் ln of 1 வந்து 0 ஆகிடும். ஸோ ரிமைனிங் உள்ள வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனலாக உங்களுக்கு 3.4538 மெகா நியூட்டன் மீட்டர்னு வருது. இதில் கம்ப்ரெஷன் ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால நம்ம இந்த நெகட்டிவ் சைன் இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. எக்ஸ்பான்ஷன் இருந்தால் பாசிட்டிவ், கம்ப்ரெஷன் இருந்தால் நெகட்டிவ். ஸோ இந்த நெகட்டிவ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு கம்ப்ரெஷன் எழுதிடுறோம். ஸோ ஆப்ஷன் வந்து சி. அடுத்தது இன் a steady flow reversible adiabatic process work done is equal to. ஸோ adiabatic ப்ராசஸில் ஒர்க் டன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் இன் இன்டர் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா adiabatic ப்ராசஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0. ஸோ ஆப்ஷன் ஓகே, ஐ ஹவ் மேட் அ மிஸ்டேக். என்னது ஸ்டெடி ஃப்ளோ ரிவர்சிபிள் adiabatic ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இது வந்து கண்டிப்பாக இது எனக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டெடி ஃப்ளோ ரிவர்சிபிள் adiabatic ப்ராசஸ். ரிவர்சிபிள் adiabatic ப்ராசஸ்னால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0 ஆகும். ஆனால் இது வந்து ஸ்டெடி ஃப்ளோ, அதாவது ஓப்பன் சிஸ்டம்.
நம்ம Q is equal to W plus del Uன்னு சொல்லி எழுதுவோம் இங்கே க்ளோஸ் சிஸ்டத்துக்கு. அதுவே ஓப்பன் சிஸ்டத்துக்கு ப்ளஸ் ஃப்ளோ எனர்ஜின்னு ஒன்று வரும். சாரி. ஸோ இது ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னு வந்தால் ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டத்தில் வந்து நமக்கு Q is equal to W plus del Uன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி W plus del U plus PVன்னு சொல்லுவோம். ஸோ அந்த U plus PVயை நம்ம என்தால்ஃபின்னு சொல்லலாம். அதனால் சேஞ்ச் இன் என்தால்ஃபி தான் கரெக்ட். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா W is equal to del H, அதாவது சேஞ்ச் இன் என்தால்ஃபி தான் வரும். ஸோ ஆன்சர் இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் கரெக்டு தான். அடுத்தது next question. Certain quantities cannot be located on the graph by point but are given by a point but are by the area under the curve corresponding to the process. These quantities in concepts of thermodynamics are called. ஸோ நமக்கு வந்து பாயிண்ட்டாக மார்க் பண்ண முடியாது, ஆனால் பை ஏரியாவாக மார்க் பண்ண முடியும். அப்படின்னா அது வந்து பாத் ஃபங்க்ஷன் தான். அதுதான் கேட்குறாங்க. ஸோ பாத் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் path functions like heat transfer and work done cannot be represented by a points in the graph but can be given by area under the curve. So ஏரியாவாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. அதில் heat transfer will be area under the curve in TS diagram. ஸோ TS diagramல ஏரியா under the curveன்னு கேட்டால் அது heat transfer. அதே மாதிரி PV diagramல ஏரியா under the curveன்னு கேட்டாங்கன்னா அது வந்து work done, அது வந்து கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ப்ராப்ளம். A steel tank placed in a hot environment contains 5 kg of air at 4 atmosphere at 30 degrees Celsius. Okay, a portion of the air is released till the pressure becomes 2 atm. Okay, later the temperature of the air tank is found to be 150 degrees Celsius. The quantity of air allowed to escape. Okay, எவ்வளோ ஏர் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. சொல்யூஷன். முதல்ல ப்ரெஷர் மாஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் வந்து 4 அட்மாஸ்பியர், அதை வந்து கிலோ பாஸ்கலில் கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா 1 அட்மாஸ்பியர்னால் 101.325 கிலோ பாஸ்கல். அப்புறம் T1 கொடுத்துருக்காங்க. T2 அதையும் வந்து கிலோ பாஸ்கலில் கன்வெர்ட் பண்ணுறாங்க. சரி, ப்ரெஷர் P2 கிலோ பாஸ்கலில் கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் T2 கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி வால்யூம் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா PV = MRT இருக்குல்ல, அதில் மாஸு, டெம்பரேச்சர், ப்ரெஷர், அப்புறம் ஆர் வேல்யூ வந்து 287 எல்லாத்தையும் வச்சு வால்யூம் கால்குலேட் பண்ணுறோம். அடுத்தது அதே மாதிரி இப்போ ஃபைனல் ஸ்டேட்டில் இருக்கிற ப்ரெஷர், வால்யூம் வேல்யூஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து இதில் மாஸ் ஃபைனல் ஸ்டேஜில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ண M1 - M2 எடுத்துட்டோம்னா ரிமைனிங் உள்ள மாஸ் கிடச்சிரும். அதாவது எவ்வளோ எஸ்கேப் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். இதில் வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். எப்படி சொல்கிறாங்கன்னா, a steel tank placed in hot environment contains 5 kg of air. ஓகே, ரிஜிட் வால்யூம் அப்படின்றதுனால இதில் வந்து வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம தான் வந்து வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் வச்சு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். அடுத்தது the thermal efficiency of hypothetical cycle zone is. இங்கே கொடுத்துருக்குற சைக்கிளில் தெர்மல் எஃபிஷியன்சி கேட்குறாங்க. தெர்மல் எஃபிஷியன்சி அப்படின்னா வந்து ஒர்க் அவுட்புட் பை ஹீட் இன்புட்டு. அதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிறது வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஏரியான்றது PV டயக்ராம் அப்படின்னா அது ஒர்க் டன், ஏரியான்றது TS டயக்ராம்னா அது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதில் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்வுக்குள்ளே கவர் ஆகிறது, அதாவது ABC அந்த ட்ரையாங்கிளினுடைய ஏரியா தான் வந்து ஒர்க் டன் நெட் ஒர்க்கு. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு கேட்டால் அண்டர் ABC அந்த அந்த அங்கே இருக்கிற ஃபுல் ஏரியாவும் சேர்த்தா தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் கீழே இருக்கிற 2 ரெக்டாங்கிள் அது ரெண்டுமே சேர்ந்துடும். அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கிற கிராஃபை வச்சு நம்ம நெட் ஒர்க் டன், அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசியும், அப்புறம் ஹீட் சப்ளைக்கு வந்து அங்கே பாருங்கள் 1ABC5 அது ஃபுல் ஏரியாவும் நம்ம பார்க்கணும். அதுக்கு 2ஆக பிரிச்சுக்கலாம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் நம்ம தனியாகவும் அந்த 2 ரெக்டாங்கிள் தனியாகவும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது கரெக்டாக 2000 kJ வருது ஹீட் சப்ளை. ஸோ ஒர்க் டன் பை ஹீட் சப்ளை போட்டோம்னா ஆன்சர் 0.4. அடுத்தது, if the compression or expansion of gas takes place
in such a way that gas neither gives heat nor takes heat from its surroundings. The process said to be. கண்டிப்பாக வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ் டு த சரௌண்டிங்ஸ் எதுவுமே நடக்கலை அப்படின்னா அது வந்து அடியாபட்டிக்காக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் கண்டிப்பாக பி தான். ஃபார் அன் அடியாபட்டிக் ப்ராசஸ் பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பிவி பவர் n பி பை ரோ பவர் காமா பி பை கே பவர் ரோன்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஆக்சுவலாக பிவி பவர் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். இதில் வின்றது என்னது ஸ்பெசிஃபிக் வால்யூம், அதாவது வால்யூம் பர் மாஸ். நம்ம வந்து டென்சிட்டியை மாஸ் பர் வால்யூம் சொல்லுவோம். அப்போ வால்யூம் பர் மாஸ்னால் 1 பை டென்சிட்டி. அதனால் இங்கே வந்து வால்யூம் பதிலாக 1 பை டென்சிட்டி எடுத்துக்கிறாங்க. அப்போ 1 பை டென்சிட்டி ஹோல் பவர் காமா வந்து டென்சிட்டி பவர் காமா டிவைட் பையில் வரும். அதனால தான் ஆப்ஷன் சி கரெக்டு. ஓகேங்களா. அடுத்தது த ஈக்குவேஷன் பிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டி இஸ் எசென்சியலி வேலிட் ஃபார். கண்டிப்பாக ஐடியல் கேஸ் தான். அப்படி ஐடியல் கேஸ் இல்லைன்னா நம்ம வந்து பர்ஃபெக்ட் கேஸ் போகலாம். ஏன்னா ஐடியல் கேஸ்க்கும் பர்ஃபெக்ட் கேஸ்க்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிபி அண்ட் சிவி வேல்யூ ஆர் நாட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஐடியல் கேஸ். பட் நம்ம பர்ஃபெக்ட் கேஸ்க்கு வந்து ரெண்டும் கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லி எடுத்துக்குவோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி பிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டி ரெண்டுக்குமே காமன் தான். அடுத்தது வெயிட் ஆஃப் த ஆக்சிஜன் இன் அட்மாஸ்பிரிக் ஏர் இஸ். ஸோ இது நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். வெயிட் ஆஃப் த ஆக்சிஜன், அதாவது அட்மாஸ்பிரிக் ஏரில் ஆக்சிஜனுடைய வெயிட் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 23%. ஐ திங்க் வால்யூம் பேசிஸில் கேட்டாங்கன்னா வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் இன் அட்மாஸ்பிரிக் ஏர்னு கேட்டாங்கன்னா 21% நினைக்கிறேன். செக் பண்ணிக்குவோம். அடுத்தது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் கேஸ் பிவி இஸ் ஈக்குவல் டு NR பார் T ஹோல்ஸ் குட் ஃபார் அப்படின்றாங்க. அதே தான் பிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டின்னு சொல்லலாம். அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ஆர் வந்து கேஸ் கான்ஸ்டன்ட். அதே பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டின்னு போட்டோம்னா அங்கே வர்ற ஆர் வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து ஐடியல் கேஸ் தான் சூட்டபிள். ஏன்னா மற்ற எல்லா கேஸ்க்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அடுத்தது ஏன்னா ரியல் கேஸ் போனோம்னா வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் வரும். ஓகே. அடுத்தது இதில் அந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ நோட் பண்ணிக்கலாம். 8.314 கிலோஜூல் பர் கிலோகிராம் மோல் கெல்வின். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆர்சாட் apparatus இஸ் யூஸ்டு ஃபார் அனலைசிங். ஆர்சாட் apparatus வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்ம பாய்லரில் வர்ற ஃப்ளூ கேஸஸை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆர்சாட் apparatusனாலே வந்து ஃப்ளூ கேஸஸ். நம்ம நார்மலாக ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஏர்லாம் கிடையாது. ஃப்ளூ கேஸஸ்னுடைய அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க ஆர்சாட் apparatus. A closed system is the one which நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். க்ளோஸ் சிஸ்டத்தில் எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். க்ளோஸ் சிஸ்டத்தில் எனர்ஜி மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இங்கே ஆப்ஷன் சி permit the passage of energy across the boundary but does not permit the passage of matter. So answer C. The density of water is maximum at. இதில் என்னென்னா நம்ம டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்னா சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த 4 டிகிரி செல்சியஸில் தான். ஸோ அங்கே தான் மேக்ஸிமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். The maximum density of water occurs at 4 degrees Celsius because at this temperature two opposing effects are in balance. Okay. In ice, the water molecules are in a crystal lattice that has a lot of empty space. When the ice melts to liquid water, the structure collapses and the density of the liquid increases. ஆனால் ஜென்ரலாகவே தெரியும் சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட் போகும்போது வாட்டருக்கு மட்டும்தான் எக்ஸப்ஷனல் கேஸ், அதாவது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் இல்லை, டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பொதுவாக எந்த ஒரு சப்ஸ்டன்ஸுக்கும் சாலிட் ஸ்டேட்டில் தான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும் எக்ஸப்ட் வாட்டர். ஸோ 4 டிகிரி செல்சியஸில் தான் வாட்டர் வந்து மேக்ஸிமம் டென்சிட்டியில் இருக்கும். ஓகே. A perfect gas at அடுத்தது பார்த்தீங்கன்னா a perfect gas at 27 degrees Celsius is heated at constant pressure so as to triple its volume. The final temperature of the gas will be. ஸோ வால்யூம் வந்து ட்ரிபிள் டைம்ஸ் ஆகுது. V2 வந்து ட்ரிபிள் டைம்ஸ் 3 டைம்ஸ் V1. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா the final temperature of the gas will be. ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு சொல்லிட்டாங்க. ஸோ டைரெக்டான ஈக்குவேஷன் தான். ஆனால் டெம்பரேச்சர் மட்டும் கெல்வினில் கனெக்ட் பண்ணணும். ஸோ V1 by T1 is equal to V2 by T2 டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணாவே ஆன்சர் வந்துடும். அவங்க வந்து ஆன்சர் டிகிரி செல்ஸில் கொடுத்துக்கிறதுனால கெல்வினில் கிடைக்கும். அதை திரும்ப நம்ம 273 மைனஸ் பண்ணி
டிகிரி செல்சியஸில் எடுத்துக்கணும். A non-flow device compresses air isothermally. Isothermal சொல்லியிருக்காங்க at a temperature of 500 degrees Celsius from a pressure of 5 megapascal to final pressure 15 megapascal. Okay. If the device uses 200 kilojoule per kilogram of work input, then this process. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கம்பேர் பண்ணணும். எப்படின்னா ரிவர்சபிள் ப்ராசஸையும் ஆக்சுவல் ப்ராசஸையும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இங்கே வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸினுடைய ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுறாங்க. ஆஸ் பர் தி ஃபார்முலா MRT1 ln P1/P2 யூஸ் பண்ணி அப்போது ஒரு வேல்யூ வருது. அடுத்தது ஆக்சுவல் ஒர்க் இன்புட் வந்து நமக்கு 200 கிலோஜூல் பர் கிலோகிராம்னு சொல்கிறாங்க. ஐசோதெர்மலோட தான் கம்பேர் பண்ணுறோம். அது 243 இருக்குது. ஸோ அப்படின்னா இதில் வந்து ஐசோதெர்மலில் தான் மினிமம் ஒர்க் டன் பை த சிஸ்டம், ஒர்க் டன் டு த சிஸ்டம் வரணும். ஏன்னா இது வந்து கம்ப்ரெஷன், நம்ம தான் சிஸ்டத்துக்கு ஒர்க் கொடுக்குறோம். அந்த ஒர்க்கு மினிமமாக இருக்கணும். இப்போது ஐசோதெர்மல் ப்ராசஸில் பண்ணால் ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு 243 வருது. ஆக்சுவல் ப்ராசஸ்க்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 200 கிலோஜூல்னு சொல்கிறாங்க. ஸோ ஐசோதெர்மலே 243னா ஆக்சுவல் வந்து அதை விட அதிகமாக தான் எடுத்துருக்கணும். அதாவது ஒர்க் கன்சியூமிங் சொல்கிறோம் இங்கே. அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து இம்பாசிபிள். இந்த இவங்க கேட்குற இந்த ப்ராசஸ் வந்து இம்பாசிபிள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. The net work done per kg of gas in a polytropic process. Polytropic process ஃபார்முலா நமக்கு தெரியும். P1 V1 minus P2 V2 by N minus 1 work done processக்கு. அடுத்த கொஸ்டின், which of the following is not a property of the system? டெம்பரேச்சர் ப்ரெஷர் கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி தான். அப்போ வேறு என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஹீட்டு, இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின். ஸோ ஹீட் தான் ஆன்சர். அடுத்தது, which cycle has maximum efficiency for the same temperature limits? இது வந்து இந்த கொஸ்டினை நம்ம எப்படி கொடுத்தாலும் கார்னாட் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்கணும். எப்போவுமே சேம் டெம்பரேச்சர் லிமிட்டில் கார்னாட் தான் வந்து மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. ஒர்க் டன் இன் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், அது வந்து 0. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் ஒர்க் டன் வந்து 0 தான் வரும். ஆப்ஷன் சி. இன் ரிவர்சபிள் அடியபெட்டிக் ப்ராசஸ் ஹீட் ஆடட் இஸ் ஈக்குவல் டு, அடியபெட்டிக் ப்ராசஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 0. ஸோ அது ஹீட் ஆடட்னு சொன்னாலும் சரி, ஹீட் ரிஜெக்ஷன் சொன்னாலும் சரி, 0ன்னு எடுத்துக்க வேண்டியதான். In an irreversible process there is a irreversible process பொறுத்த வரைக்கும் irreversible process அப்போ கண்டினியூஸாக வந்து ஒரு irreversibility மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ லாஸ் ஆஃப் ஹீட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரிக்ஷன் கூட irreversibilityக்கு ஒரு ரீசன் தான். ஸோ லாஸ் ஆஃப் ஹீட் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் இங்கே. இன் an irreversible process there is a loss of heat, அதாவது என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ லாஸ் ஆஃப் ஹீட் சொல்லலாம். என்ட்ரோஃபி இன்க்ரீஸ்ன்னு சொல்கிறத விட என்ட்ரோஃபி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால் லாஸ் ஆஃப் ஹீட் கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்தது, இருந்தாலும் இந்த கொஸ்டினில் ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு த்ராட்லிங் ப்ராசஸ், ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ்க்கெலாம் நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் 0ன்னு எழுதுவோம், சேஞ்ச் இன் என்தால்பி 0ன்னு எழுதுவோம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் 0ன்னு சொல்லுவோம். பட் இங்கே லாஸ் ஆஃப் ஹீட்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இதில் வந்து லாஸ் ஆஃப் ஹீட், இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும்போது லாஸ் ஆஃப் ஹீட் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே. அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ். இருக்கிறதுல எந்த ஆல்டர்னேட்டிவ் கரெக்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. டோட்டலாக 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் லா ஃபார் அ க்ளோஸ் சிஸ்டம் அண்டர்கோயிங் இ சைக்கிள். அண்டர்கோயிங் இ சைக்கிள் அப்படின்னு சொல்லும்போது Q இஸ் ஈக்குவல் டு W வந்துடும். ஏன்னா டெல்டா இ 0 ஆகிடும். ஸோ நம்ம Q இஸ் ஈக்குவல் டு W. அண்டர்கோயிங் சைக்கிள்னு சொல்லும்போது Q இஸ் ஈக்குவல் டு W. அதுலேயும் வந்து இங்கே டெல்டா இ மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து ராங்காக இருக்குது. அடுத்தது, 2 ரிவர்சிபிள் அடியபெட்டிக் பாத்ஸ் கேனாட் இன்டர்செக்ட் ஈச் அதர். எப்போவுமே ரிவர்சிபிள் அடியபெட்டிக் ப்ராசஸ் ரெண்டு கர்வ் ட்ரா பண்ணுறோம். ரெண்டுமே அடியபெட்டிக் ப்ராசஸாக இருந்தால் கண்டிப்பாக கர்வ் கிராஸ் ஆகாது. அதனால் ஆப்ஷன் 2 கரெக்டு. இஃப் 2 fluids are mixed, the entropy of universe remains unchanged. 2 ஃப்ளூயிடு மிக்ஸ் பண்ணும்போது யூனிவர்ஸினுடைய என்ட்ரோஃபி சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் ரிமைன்ஸ் அன்சேஞ்சுன்றது தப்பு. அடுத்தது, கிளாஸ் ஏ ஸ்டேட்மெண்ட் ஹீட் கேன் ஃப்ளோ ஃப்ரம் லோ டு ஹை டெம்பரேச்சர் பாடி வித்தவுட் எய்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஒர்க்கு. அதாவது ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் தான் வித்தவுட் எய்டு ஆஃப் எக்ஸ்டர்னல் ஒர்க்கு. பட் லோ டு ஹைனா கண்டிப்பாக ஒர்க் ஆட் பண்ணணும். அதனால் ஆப்ஷன் 4 ராங். அடுத்தது, எஃபிஷியன்சி ஆஃப் ரிவர்சபிள் ஹீட் என்ஜின் இஸ் independent of nature of working substance undergoing a cycle.
கண்டிப்பாக ரிவர்சபிள் ஹீட் என்ஜினில் வந்து நம்ம அதனோட எஃபிஷியன்சி டெம்பரேச்சர் வச்சே கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸோட நேச்சர், அது லிக்விடா கேஸா, அது வந்து இட் டசன்ட் மேட்டர். ஸோ ஆப்ஷன் 5 வந்து கரெக்ட். ஏன்னா இண்டிபெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 2வும் 5வும் கரெக்ட். அடுத்தது இந்த யூனிட் ஆஃப் ஒர்க்கு, இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா நம்ம ஜென்ரலாக ஒர்க்கோட யூனிட் வந்து ஜூல்னு சொல்லி தேடிட்டு இருப்போம். இதில் வந்து ஜூல் டைரெக்டாக இல்லை, கிலோ ஜூல் பர் செகண்ட் இருக்குது, அதை சூஸ் பண்ணக்கூடாது. கிலோ வாட் ஹவர் இருக்குது, அதுதான் வந்து கரெக்ட், கிலோ வாட் ஹவர். ஏன்னா அவரை தூக்கிட்டு நீங்கள் செகண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட் செகண்ட் வரும். ஸோ வாட் செகண்ட் தான் நம்ம ஜூல்னு சொல்கிறோம். அடுத்தது ஒரு A system is taken from state A to state B along two different paths 1 and 2. Okay, ரெண்டு different pathல A to B போகிறாங்க. The heat absorbed and work done by the system along these paths, அதை வந்து Q1 and Q2, W1 and W2 ரெஸ்பெக்டிவ்னு சொல்லிட்டாங்க. தென் நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் பாத்ஸ் தானே தவிர .1 to .2 தான் போகிறாங்க. ரெண்டு பாயிண்ட்டினுடைய சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி சேமாக தான் இருக்கும். அப்படின்னா Q மைனஸ் W. ஸோ அதனால் Q1 மைனஸ் W1 ஈக்குவல் டு Q2 மைனஸ் W2. ஸோ ஆப்ஷன் டி. ஏன்னா Q மைனஸ் W தான் நம்ம டெல்டா யூன்னு சொல்கிறோம். அடுத்தது விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் அன் இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். இருக்கிறதுல இர்ரிவர்சபிள்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஐசென்தால்பிக். ஆப்ஷன் டி இருக்குது பாருங்கள், ஐசென்தால்பிக். மற்றதெல்லாம் ஐசோதெர்மல், ஐசென்ட்ரோபிக், ஐசோபாரிக். ஓகேங்களா, ஐசென்தால்பிக் தான் பர்ஃபெக்டாக இர்ரிவர்சபிள் ப்ராசஸ்க்கு கரெக்டான ஒரு ஆப்ஷன். அடுத்தது the work in a closed system undergoing an isentropic process given by. ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் கேட்குறாங்க. எப்படி நம்ம வந்து பாலிட்ரோபிக் ப்ராசஸ் வந்து P1 V1 மைனஸ் P2 V2 பை N மைனஸ் 1 சொல்கிறோமோ, அந்த N மைனஸ் 1 தூக்கிட்டு காமா மைனஸ் 1 போட்டோம்னா அதுதான் வந்து ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸில் ஒர்க் டன். அதுலேயும் அந்த P1 V1 பதில் MRT1, P2 V2 பதில் MRT2 போட்டோம்னா அந்த MR காமனாக வரும், T1 மைனஸ் T2 வரும். அதுதான் இங்கே போய் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் அ தியரிட்டிக்கல் ஆட்டோ சைக்கிள். தியரிட்டிக்கல் ஆட்டோ சைக்கிள் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்க்ரீசஸ், அதாவது அதை எப்படிலாம் சேஞ்ச் ஆகும், இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் கம்ப்ரஷன் ரேஷியோ, இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஐசென்ட்ரோபிக் இண்டெக்ஸ் காமா, டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த ப்ரெஷர் ரேஷியோ. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம எப்போவுமே சூஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் அடுத்த ரெண்டு ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுங்க. ஏன்னா 1 மைனஸ் 1 பை ஆர் பவர் காமா மைனஸ் 1, இதுதான் வந்து ஓட்டோ சைக்கிளினுடைய எஃபிஷியன்சி ஃபார்முலா. அப்போ அதில் கம்ப்ரஷன் ரேஷியோ ஆர், அதை இன்க்ரீஸ் பண்ணாலும் நமக்கு எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது அந்த காமா வேல்யூ, ஏன்னா நம்ம வேறு ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுறோம், ஏர் இல்லாமல் வேறு ஃப்ளூயிட் யூஸ் பண்ணால் காமா வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். அதனால் அதுவும் இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் இது ப்ரெஷர் ரேஷியோ டிபெண்ட் பண்ணி இருக்காது. பிரேட்டன் சைக்கிள்னால் ப்ரெஷர் ரேஷியோ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் இதில் இருக்க எல்லாமே கரெக்டு, ஃபாலோஸ் ஆல் ஆஃப் தி எபோவ், அதுதான் கரெக்டு. அடுத்தது T1 is high and T2 is low temperature of a Carnot engine. Which is the most efficient way to increase the efficiency? ஆக்சுவலாக T1 இன்க்ரீஸ் பண்ணுறதும் ஒரு எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு மெத்தடு தான். T2 டிக்ரீஸ் பண்ணுறது, அதாவது லோ டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணுறதும் ஒரு நல்ல மெத்தடு தான். இதில் ரொம்ப மோஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட்னு பார்த்தோம்னா டு டிக்ரீஸ் லீஸ்ட் டெம்பரேச்சர், அதாவது லோ டெம்பரேச்சர், அதாவது ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இந்த கொஸ்டினை வேறு ஆங்கிளில் கேட்பாங்க. ஸோ நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது லோ டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணுறது தான் நம்ம கார்னோட் சைக்கிள் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மோஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட். அடுத்தது ஃபார் நான் ஃப்ளோ க்ளோஸ் சிஸ்டம் த வேல்யூ ஆஃப் நெட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆஸ் ஹீட் அண்ட் ஒர்க் ஈக்குவல்ஸ் சேஞ்ச் இன். நான் ஃப்ளோ அப்படின்னாலே க்ளோஸ் சிஸ்டம், அது அவங்களே சொல்லிட்டாங்க. த வேல்யூ ஆஃப் நெட் எனர்ஜி, அதாவது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி தான் நம்ம வந்து இதில் வந்து ஹீட் அண்ட் ஒர்க் ஈக்குவல்ஸ், அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கும் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்கிறோம். அதான் கேட்குறாங்க, ஆப்ஷன் சி. அடுத்தது பிக் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் பாத் ஃபங்க்ஷன். த டிஃப்ரென்ஷியல்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் இன்எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல். ஆக்சுவலாக பாயிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு. அடுத்தது த டிஃப்ரென்ஷியல்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஃபங்க்ஷன் பாத் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் எக்ஸாக்ட் கிடையாது. த டிஃப்ரென்ஷியல்ஸ் ஆஃப் பாத் ஃபங்க்ஷன் ஆர் இன்எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல்ஸ், இது வேணால் கரெக்டு. ஒன்று பாயிண்ட் ஃபங்க்ஷன்னா எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் சொல்லணும், இல்லை பாத் ஃபங்க்ஷன்னா இன்எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் சொல்லணும்.
ஸோ 98க்கு சி. அடுத்தது ஒரு ப்ராப்ளம் தான். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the pressure inside a balloon is proportional to the square of its diameter. Okay, it contains 2 kg of water, 150 kilopascal with 85% quality. The balloon and water are now heated so that the final pressure of 600 kilopascal is reached. The process undergone by the water is given by PV equation as. ஸோ நம்ம வந்து இந்த n வேல்யூ கால்குலேட் பண்ணணும். n வேல்யூவை கால்குலேட் பண்ணிவிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த பிவி பவர் n இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அந்த மெத்தடில் வரும். ஸோ அதுக்கு நம்ம இங்கே பாலிட்ரோபிக் ப்ராசஸ்க்கான ஈக்குவேஷன்ஸை எழுதி P1 V1 மைனஸ் P2 V2 டிவைட் பை n மைனஸ் 1 அதுதான் வந்து நம்ம ஒர்க் டன்கான ஃபார்முலான்னு சொல்லுவோம். அந்த ஃபார்முலாலேருந்து n கொண்டு வரணும். n கால்குலேட் பண்ணி நம்ம இங்கே ஆன்சர் சொல்லணும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் நம்ம அடுத்த ஏதாவது ஒரு வீடியோவில் இல்லை இந்த வீடியோலேயே நம்ம இந்த இதுலேயே வந்து கமெண்ட் பாக்ஸில் நான் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இந்த ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, a gas goes through a process given by PV power 2 is equal to constant. It expands from state 1 of 350 kilopascal and 0.049 meter cube to a final pressure of 150 kilopascal. Work delivered during this process in kilojoule. ஸோ ஆப்வியஸாக வந்து நமக்கு பாலிட்ரோபிக் ப்ராசஸ் தான் இது. பிவி பவர் 2 இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கொடுத்ததுனால ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். P1 V1 மைனஸ் P2 V2 பை n மைனஸ் 1. முதல்ல கிவன் டேட்டாலாம் வச்சு முதல்ல V2 கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் 5.922 கிலோ ஜூல் வருது. ஸோ டைரக்ட் ஃபார்முலா தான் இது. அடுத்தது இந்த ப்ராப்ளம், when the valve of an evacuated bottle is opened, the atmospheric air rushes into it. Okay, if the atmospheric pressure is 101.325 kilopascal and 0.6 meter cube of air enters into the bottle, then the work done by the air will be. இப்போ ஏர் என்ட்ரு ஆனதுனால வர்ற ஒர்க் டன் கேட்குறாங்க. இது வந்து இங்கே இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் படி முதல்ல பாட்டில் அங்கே நடக்கிற பிடிவி ப்ளஸ் ஃப்ரீ ஏர் பவுண்ட்ரி அதில் வர்ற பிடிவின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த பாட்டிலில் உள்ளே நடக்கிறது வந்து ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் தான். ஸோ அதனால் அந்த பிடிவி வந்து அதாவது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு. அதனால் அங்கே உங்களுக்கு 0 வருது. அடுத்து ஃப்ரீ ஏர் பவுண்ட்ரின்னு சொல்லும்போது ஜஸ்ட்டு ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம் அதை மட்டும் டைரெக்டாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைரெக்டாகவே அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரையும் அந்த ஏர் என்ட்ரான வால்யூமையும் எடுத்துக்கிறாங்க. 0.6 ரெண்டையும் டைரக்ட் ப்ராடக்ட் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே நான் கிளியராக சொல்லலை. உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இஃப் பாசிபிள் நீங்கள் அதை ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, ஃபார் த குயிக் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தெர்மோகப்பிள் குயிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு தெர்மோகப்பிளை வச்சு ஒரு ஃப்ளூயிட் டெம்பரேச்சரையோ இல்லை வேறு ஏதாவது சாலிடான டெம்பரேச்சர் மெஷர் பண்ணோம்னா when we bring the thermometer in contact to the substance, immediately the thermocouple should reach the temperature of the substance. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதனுடைய டெம்பரேச்சரை ரீச் பண்ணணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அப்படின்னா அங்கே வந்து அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து அதிகமாக இருக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஒயர் டயாமீட்டர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலும் இந்த டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து அதிகமாக இருந்தாலும் அதே ரீசன் தான். டென்சிட்டி வந்து சுட் நாட் பி வெரி ஸ்மால்னு சொல்கிறாங்க. அதாவது டென்சிட்டி ஹையராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்ஷன் டியில். அதுவும் இது எல்லாமே வந்து டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டோட டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் இது. அதனால் இதில் குயிக் ரெஸ்பான்ஸ் வேணும்னா டைம் கம்மியாக எடுத்துக்கணும். நம்ம தெர்மோகப்பிளை வச்சு டெம்பரேச்சர் மெஷர் பண்ணால் இம்மீடியட்டாக தெர்மோகப்பிள் அந்த டெம்பரேச்சர் அட்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அதாவது ஹெச் வேல்யூ நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் யூஸ் பண்ணுறது அதுதான் இங்கே நம்ம யூஸ் பண்ணணும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக் கான்செப்ட்ஸும் 0th law of thermodynamicsம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் law of thermodynamicsக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தேங்க்ஸ் டு ஆல்.